கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். அதோ இஞ்சி பூடை போட்டுடலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன். கொஞ்சமாக வெந்தய பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக புளி கரைசலை ஊற்றிடுவோம். தேங்காய், சின்ன உள்ளி இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேங்காயும் சின்ன உள்ளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை அதில் சேர்த்துடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்காய் அதில் சேர்த்துருவோம். மாங்காய், தக்காளியையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பையும் போட்டுருவோம். நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. மீனை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுவோம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே மீன் குழம்பு பண்ணுறப்ப தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், சரி? அப்போ தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த புளிப்பு காரம் எல்லாம் சுல்லுன்னு இருக்குது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.